பாடசாலையின் குளியல் அறைக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மார்க்க இலக்கம் 176 ஹெட்டியாவத்த கரகம்பெட்டிய தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பஸ்களை நிறுத்துவதற்கு தகுந்த இடம் ஒதுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் தீர்வு வழங்கப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினமாகும். இதனையொட்டி இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய நிலையத்தில் நேற்று மாலை ஆசிரியர் வெற்றி பெறும் என நூல் வெளியிட்டு விளைவிக்கப்பட்டது. திறந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் கான ஞானரத்தினத்தினால் எழுதப்பட்ட இந்த நூல் வெளியீட்டு விழா திறந்த பல்கலைக்கழக பிராந்திய நிலைய பணிப்பாளர் ஏடி கமலநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் எம் செல்வராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் பல்கலைக்கழக மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதில் கல்விமான்கள், சமூக பிரமுகர்கள், புத்திஜீவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உலக செய்திகளை உங்களுக்கு